ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சோயா கீமா பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ அரை சொம்பு தண்ணி வச்சுருக்கேன். அது கொதித்த உடனே இந்த சோயாவை போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்குது. நம்ம 3/4 கப்பு சோயா எடுத்து வச்சுருக்கிறேன். அது இதில் சேர்த்துடலாம். இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சோயாலாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம வடிகட்டிட்டு பச்சை தண்ணியில் ஊற்றி பூஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூஞ்சாச்சு. இப்போ வந்து இதை ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பிரியாணி இலையை 2ஆக பிச்சு வச்சுக்கிறேன். 2 கிராம்பு, 2 பட்டை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக செய்கிறதுனால கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நிறையா செய்கிறதுனா நிறையா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. ஒரு தக்காளியை மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ நம்ம அரைச்ச சோயாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் அந்த சோயா ஜங்ஸோட மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சமாக புதினா தழையை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ நான் இந்த கிளாஸில் 1 கிளாஸ் பாசுமதி அரிசி எடுத்துக்கிட்டேன். அதனால் வந்து இதுக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசியை வந்து நான் 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் 10 நிமிஷம், அதிகமாக எடுத்தோம்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மூடி போட்டு மூடி ஒரு விசில் வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். இப்போ ஒரு விசில் வந்துச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம். விசில் சத்தம் அடங்கிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ நல்லா கரண்டியை விட்டு ஓரங்களில் கிளறி விட்டுக்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்குது. உதிரி உதிரியாக பிரியாணி சூப்பராக நல்லா வந்திருக்குது பாருங்கள். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சோயா கீமா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.